ஒன்றே உலகம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். திருக்குறளுக்கு தமிழில் மட்டும் இதுவரை 800க்கு மேற்பட்ட உரையாசிரியர்கள் 1000ற்கு மேற்பட்ட உரைகளை வழங்கியிருக்கிறார். எல்லா உரைகளிலும் நிறைகள் மிகுதியாகவும் ஒரு சில குறைகளும் இருப்பதை காண்கிறோம். குறையே இல்லாத ஒரு உரை என்பது இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். அந்த நிலையில் திருக்குறளை மையமிட்ட, திருக்குறள் கருத்தையே முதன்மையாக கொண்ட ஒரு உரை காண வேண்டும் என்பது ஒரு அவா. அப்படி காண வேண்டுமென்றால் ஆத்திகம் சார்ந்த உரைகள், நாத்திகம் சார்ந்த உரைகள் என்ற நிலைப்பாட்டிலிருந்து விடுபட வேண்டும். திருக்குறளுக்கு திருக்குறளையே மையப்படுத்தி உரை காண வேண்டும் என்ற எண்ணத்தில் உலக திருக்குறள் மையத்தில் திருக்குறள் மூதறிஞர் குழுவில் திருக்குறள் செம்பதிப்பு குழு என உலகு தழுவிய நிலையில் 31 சான்றோர்களை ஆய்வாளர்களாக, உரையாளர்களாக கொண்டு திருக்குறளை செம்பதிப்பு உரை காணும் முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம். அந்த வகையில் உருவாக்கம் பெற்ற இந்த உரைதான் எதிர்காலத்தில், வருங்காலத்தில் இதுதான் உரை என்று கருதுகின்ற அளவிற்கு ஒரு குறிக்கோளை முன்வைத்து செல்லுகின்றோம். அந்த நிலையில் உருவாக்கப்பட்ட உரைகளிலே முதலாவது கடவுள் வாழ்த்து என்று இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற 10 குறட்பாக்களுக்கான பொருள்களை உங்கள் முன் வழங்க வருகின்றோம். கடவுள் வாழ்த்து, அதனுடைய பொருள் இறைமை வழிபாடு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதலாக உடையன. உலகம் ஆதி பகவனை முதலாகவே உடையது. பெற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். தூய அறிவானவனின் நல்ல நெறியை ஆழ நினையாதவர் என்றால் அவர் கற்றதனாலாகிய பயனென்னவோ? மலர்மிசை ஈகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலரின் மேல் விரைந்து செல்பவனே, அதாவது மென்மையானவனே, மாட்சிமை பொருந்திய நெறியை பின்பற்றுபவர் நில உலகில் நீண்ட காலம் வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பயில. விருப்பு வெறுப்பு இல்லாதவனது நெறியை பின்பற்றுபவர்க்கு எங்கும் எப்போதும் துன்பங்கள் இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனின் பொருள் பொதிந்த புகழை விரும்பியவரிடத்து அறியாமையால் வரும் நல்வினை தீவினைகள் சேர. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்பொறிகளின் வாயில்களை பக்குவப்படுத்தியவனது பொய்த்தல் இல்லா ஒழுக்க நெறியில் நிற்பவர் நீண்ட காலம் வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஓமை இல்லாதவனின் நெறியில் செல்பவர்க்கு அல்லாமல் பிறர்க்கு தம் மனக்கவலையை மாற்றுதல் அரியது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறப்பெருங்கடலான அருளாளனின் நெறியை பின்பற்றுபவர்க்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு பொருள் இன்பக் கடல்களை நீந்துவது அரியது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. 8 வகை பண்பாளெனின் தாள்களை வணங்காத தலைகள்
கொள்ளுதலாகி இயக்கப் பண்புகள் இல்லாத ஐம்பொறிகளைப் போல தமக்குரிய பண்புகளை இழந்தனவே. பிறவிப் பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனது நெறியில் சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்துவர், சேராதவர் நீந்தார். நன்றி, வணக்கங்கள்.